அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் பயணம் செய்பவர்கள் பெரும்பாலும் தினக்கூலி அடிப்படையில் வேலை செய்யும் ஏழை எளிய மக்கள்தான். வீட்டு வாடகை உயர்வு, மின்கட்டண உயர்வு, அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்வு போன்றவற்றின் காரணமாக ஏழை எளிய மக்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நிலையில் பேருந்து கட்டணத்தை உயர்த்த திமுக அரசு முடிவெடுத்திருப்பது எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல் உள்ளது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள 8 அரசு போக்குவரத்து கழகங்களில் 20,000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இருந்தாலும் பெரும்பாலான பேருந்துகள் ஓட்டுவதற்கே பயனற்றதாக உள்ளன. கடந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில் உயிரை பணயம் வைத்து பயணிக்கக்கூடிய துர்பாக்கிய நிலைமை பொதுமக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு பேருந்தில் படிக்கட்டு உடைதல், இருக்கையின் அடிச்சட்டம் உடைதல், நடத்துனரின் இருக்கை உடைதல், பேருந்து மேற்கூரை உடைதல் போன்றவற்றால் எண்ணற்ற விபத்துகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இதுதான் தமிழ்நாடு அரசால் இயக்கப்படும் பேருந்துகளின் நிலைமை. இந்த பேருந்துகளுக்கு கட்டண உயர்வு என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. அரசு பேருந்துகள் இப்படிப்பட்ட நிலையில் இயங்குகின்ற சூழ்நிலையில் கூடுதல் பேருந்து கட்டணம் என்பது ஏழை எளிய மக்கள் பல்வேறு நிதிச்சுமைகளுக்கு ஆளாக்கக்கூடும். திமுக அரசு என்றாலே மக்களை வாட்டி வதைக்கும் வேலையை தான் செய்கிறது. கடந்த திமுக ஆட்சியில் மக்கள் நல திட்டங்களை தீட்டாமல் மக்களிடமிருந்து எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கலாம் என திட்டத்தை திமுக அரசு செய்து வருகிறது. புறநகர் ரயில்களுக்கான கட்டணத்தை ஒப்பிடும் போது பேருந்துகளின் கட்டணம் மிக அதிகமாக உள்ள நிலையில் அரசு பேருந்துகளுக்கான கட்டண உயர்வு குறித்து பொதுமக்கள், நுகர்வோர் அமைப்புகளின் கருத்தை கேட்க அரசு முடிவெடுத்திருப்பது திமுக அரசு மக்கள் விரோத அரசு என்பது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. ஏழை எளிய மக்களை கருத்தில் கொண்டு திமுக அரசின் பேருந்து கட்டண உயர்வு திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும்.